என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எம்மீது கொண்ட அன்புக்காக நற்கருணை எனப்படும் திருப்பலி அரும்பொருளில் பகலிலும் இரவிலும் அருளும் அன்பும் நிறைந்தவராக நீர் எப்போதும் இருக்கின்றீர். எம்மை வரவழைத்து வருகை தரும் அனைவரையும் உணர்வோடும் அன்போடும் வரவேற்கின்றீர். இந்த அருள்மிகு பலிபீடத்தில் நீர் இருப்பதை நானும் நம்புகிறேன். என் ஒன்றுமில்லாத நிஜமற்ற தன்மையிலும் உம்மை வணங்கி இந்நாள் வரை எனக்கு வழங்கிய அனைத்து அருள்களுக்கும் உங்களை நன்றி செலுத்துகிறேன். அவற்றுள் சிறப்பாக உங்கள் மிகவும் பரிசுத்தமான தாயாகிய மரியம்மையை எனக்கான நடுவராக அருளித்ததற்கும் இந்த ஆலயத்தில் உங்களை சந்திக்க அழைத்ததற்கும் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது உமது மிக அன்பான இருதயத்தை வணங்குகிறேன். இதை நான் 3 நோக்கங்களுக்காக செய்கிறேன். முதலில் இந்த மாபெரும் பரிசுக்காக நன்றி கூற, இரண்டாவது இந்த நற்கருணையில் நீர் எதிரிகளால் அனுபவிக்கும் அவமதிப்புகளுக்காக மன்னிப்பு கேட்க, மூன்றாவது பூமியின் அனைத்து தலங்களிலும் இந்த நற்கருணையில் நீர் இருக்கின்ற இடங்களில், அதிலும் நீர் குறைவாக மரியாதை பெறும் மற்றும் விட்டு வைக்கப்பட்ட இடங்களிலும் உம்மை வணங்கும் நோக்கத்துடன் என் இயேசுவே, என் முழு இருதயத்தோடும் உங்களை நேசிக்கிறேன். நீர் அளவிலா நற்குணமுள்ளவராக இருப்பதால் நான் இந்நாள் வரை உம்மை பலமுறை காயப்படுத்தியதற்கு மனமாற வருந்துகிறேன். இனி உம்மை துக்கப்படுத்தவே மாட்டேன் என்று உமது அருளால் உறுதி செய்கிறேன். இப்போது என்னைப் போல தகுதியற்ற அற்பமான ஒருவனாக இருந்தாலும் என்னையே முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் சிந்தனை, விருப்பங்கள், ஆசைகள், எனக்குள்ள அனைத்தையும் உமக்கு அர்ப்பணித்து விலகுகிறேன். இனி என்னையும் என்னிடமுள்ள அனைத்தையும் உமது சித்தத்தின்படி பயன்படுத்துங்கள். நான் உம்மிடமிருந்து ஒரே ஒரு காரியத்தையே விரும்புகிறேன். அது உமது புனித அன்பு, இறுதி வரை நிலைத்துவிடும் பாசம் மற்றும் உமது திருச்சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான அருள். நான் சீரொழுகாமல் இழிவுற்ற ஆத்மாக்களை உமக்கு பரிந்துரைக்கிறேன். அதில் பரிசுத்த நற்கருணைக்கும் பரிசுத்த கன்னி மரியத்திற்கும் அதிக பக்தி கொண்டிருந்த ஆத்மாக்கள் சிறப்பாக கருதப்பட வேண்டும். இறுதியாக என் அன்பு முக்திகரனே, உமது மிகுந்த அன்பான இருதயத்தின் ஆசைகளோடு என் ஆசைகளை ஒன்றிணைத்து அவைகளையும் உம்மோடு சேர்த்து உமது நித்திய தந்தையிடம் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலும் உங்களை நேசிக்கும் என் மனதாலும் அவைகளை தயையோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். திருவரும் ஆல்போன்சஸ் டி லிகூரி எழுதிய பிரார்த்தனை.